எத்தனை நாள் இருக்கு? செகண்ட். வலிக்குதா? ரைட். எல்லாரும் வாடுங்க. எல்லாரும் வாடுங்க. எல்லாரும் வாடுங்க. எல்லாரும் வாடுங்க. கமா quickly. நான் அது முடியல சமஸ்கிருதம் பாஸ் பண்ணுங்க. எல்லாம் வாடுங்க. முடியல. தெரியுங்களா? எல்லாம் வாடுங்க. யார் வாடுங்க? எல்லாம் வாடுங்க. மேல நின்னுட்டாங்க மேடம். சரி. இப்போ சைடுல போடுங்க. சைடுல போடுங்க. சைடுல போடுங்க. சொல்லுங்க. Healing on. Healing condition. The pain of all the women in Tirupur. சொல்லுங்க. 1 2 3 stop. 1 2 3. அப்படி செய்யுங்க. 1 2 3 1 2 3. இப்படி செய்யுங்க மேடம். திருப்பூர்ல லேடிஸ் எல்லாம் வந்து நீங்க அவங்க மாத வலிய குணப்படுத்துறீங்க. திருப்பூர்ல 1 2 3 stop. 1 2 3. ட்ரை செய்யுங்க. 3 stop. 1 2 3. 1 2 3 stop. 1 2 3. 1 2 3 stop. 1 2 3. செய்யுங்க. ஒரு ரெண்டு கூட வரேன். அப்படியே நமக்கு சைடுல வந்து நிறுத்துங்க. சரி, குட். மேடம் உங்க பெயிண்டரோட கை தூக்குங்க. வலி 0 ஆச்சுன்னா கை தூக்குங்க. கம்மியில 0. சரிங்க. புரியுதா மேடம்? மேடம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த மாதிரி ஹீலிங் நம்ம எப்போ வேணாலும் நம்ம வீட்டில் இருந்து கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஹீலிங் போய் சேரும். அதுதான் சார் மரணமா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. யார் வேணாலும் நம்ம திருப்பூர் மக்கள் சொன்னீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய யார் பிரச்சனை மாதவரி அவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த ஹீலிங் போய் சேரும். அதனால நமக்கு டைம் இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். எவ்வளவு குறைஞ்சிருக்கீங்க? பண்ணுங்க. 1 2 3 stop. 1 2 3. இவ்வளவு பண்ணீங்க. திருப்பூர் ரிலீஸ் பண்ணீங்க. ஆனா ரெண்டு பேர் திருப்பூர்ல இருக்காங்க. இப்ப நடந்து பாப்போம். 1 2 3 stop. 1 2 3. ஓகே? தேங்க் யூ. எவ்வளவு போறீங்க? 7 கால்ஸ் இருக்கு. 3 நிமிஷம் இருக்கு. உங்களுக்கு 3 பேர் சொல்லுங்க. 3 சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு மேடம் 0 ஆச்சா? நம்பர் எவ்வளோ? 10ல இருந்து குறைஞ்சி வரும். எவ்வளவு குறைஞ்சி இவ்வளவு 3 நிமிஷம் இருக்கு. சரியா? உங்களுக்கு ஃப்ரெண்டா அவங்க கேட்குறீங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்க. முப்பது இருந்தா அவரே சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. வேற ஒன்று உங்க வண்டி எவ்வளோ இருக்கு? அவர்தான் 5 கம்மியாச்சு. 5 அதான் கேட்கறாங்க. இப்போ வந்து நம்பர் பண்ண முடியும். உங்க எவ்வளோ நம்பருக்கு? 2 இருக்கு. இப்ப யாரும் ஹீல் பண்ண அவங்க பேருக்கு நமக்கு தெரியாது. இவங்க இப்பதான் உள்ள வந்தாங்க. உடனே நேரம் ஏறிட்டாங்க. என்ன பண்ணிட்டா பண்ண சரி உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணுறது உங்களுக்கு? ரொம்ப சுத்துறாங்க. அவ்வளவுதானே? நிக்கிறாங்க சுத்துறாங்க. அவ்வளவுதான். சரி. ஒன்றே நம்ம இவ்வளவு கோயிலுக்கு போக முடியாது. பீரியட் வந்துட்டா கோயிலுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லையா? அதை சொல்றாரு சார். கோயில் போக முடியாம மேடம்? என்ன பண்ணுவாங்க? பொம்பளை கோயிலுக்கு போக வேண்டியதானே? ஆம்பளை கோயிலுக்கு போல. பொம்பளை கோயிலுக்கு போக வேண்டியதானே? எத்தனை பொம்பளை கோயில்? அம்மன், வேற துர்கா, காளிக்கு போவாங்க. அது அர்த்தமா சொல்றது. போகக்கூடாது. யாருக்கும் ரொம்ப மோசம். பாப்பாச்சா 0 வச்சா அக்கை தூக்கிங்க. 0 உங்களுக்கு 1 பாயிண்ட். பாத்தீங்களா? எவ்வளவு லேடி ஹீல் பண்ணிருக்காங்க இந்த திருப்பூர்ல. இதனால என்ன எதிர்பார்க்கணும்னா எல்லாரும் ஒரு டைம் கொடுங்க. திருப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் குரூப் ஒரு 7 மணி காலகட்டத்துல 7 மணி காலகட்டத்துல உட்காந்து நீங்க செய்யுங்க. திருப்பூர் லேடிஸ் அதாவது மேடம் நம்ம வந்துட்டு எல்லாம் ஒரு திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஸ்டேட்ல இந்தியா தமிழ்நாடு கூட நீ செய்யலாம். அந்த குரூப் நம்ம தேவைப்படுது. வேற ஒன்று
எவ்வளவு பேர் கிட்ட? ஜீரோ. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. இதெல்லாம் அரசியல் ஆகிங்க. எல்லாமே கீழே ஆகிங்க. என்ன மேடம்? லேடி உங்க அக்கா கூட இருக்கலாம், உங்க தங்கச்சி கூட இருக்கலாம், உங்க அம்மா கூட இருக்கலாம், உங்க வைஃப் இருக்கலாம், உங்க மருமகள் இருக்கலாம், உங்க டாட்டர் கூட இருக்கலாம் மேடம். எல்லாம் லேடிஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஒண்ணு கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு சக்தி கொலை எவ்வளவு சக்தி கொடுத்து இந்த எங்க ஊரோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது யாராவது மாதம் பணி ஓவர் ப்ளீடிங் அப்படின்னா மேடம் நிக்காம ரத்தம் போடும். 10 நாளைக்கு போவோம். ஒரு லேடியை பார்த்தா 2.5 வருஷம் வலி ரத்தம் 2.5 வருஷம் என்ன பண்ணுவாங்க? ரத்தம் ஏற்றுவாங்க வாரத்து என்ன பண்ணுவாங்க? மே மாசம் அந்த மாதிரி இருந்துச்சா? அப்புறம் பெரும்பக்கம் வந்தீங்க, ஹீல் பண்ணேன். அப்ப எத்தனை நாள் நல்லா போச்சு? நல்லா வரும். அதே மாதிரி எவ்வளவு நாள் இருக்கு? எவ்வளவு நாள் அவங்க ட்ரீட் பண்ணி எவ்வளவு நாள் ட்ரீட் பண்ணி இல்ல அப்ப 50 days எவ்வளவு அர்த்தம் மேடம்? 4 packs 5 packs பாத்தீங்க. ஒரு பாட்டில் எவ்வளவு அர்த்தம் மேடம்? ஒரு 4 பேக். இந்த மேடம் இவ்வளவு கஷ்டப்படுற லேடிஸ் தான். ஆனா பிறகு எல்லா லேடிஸும் வரலாம். மாத வழியும் வரலாம், ஒவ்வொரு வழியும் வரலாம். அதான் எங்களோட ப்ராமிஸ். ரொம்ப கஷ்டப்படும். உங்க மனைவியா கூட இருக்கலாம், உங்க பிள்ளையா கூட இருக்கலாம், உங்களோட அம்மாவை கூட இருக்கலாம். இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. லேடி யாருக்கு சொல்ல முடியும்? எனக்கு சொல்ல முடியாது மேடம். வீட்டுக்காரங்க சொல்ல முடியுமா? வீட்டுக்கு சொல்ல முடியாது. இதே சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு புரியாது மேடம். சரியா? தேங்க்யூ. சரி தமிழ்நாடு எல்லா மக்களுக்கும் செய்யற மாதிரி சார் ஒரே நிமிஷத்துல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்க இந்த ஹீலிங் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கெல்லாம் இந்த ஹீலிங் போய் சேரும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் அதை செய்யலாம். ஆனா இந்த வார்டு சரியா? யாருக்கு வார்டு இல்ல? இப்படி இன்னும் கொடுக்க சொல்லுங்க சார். லான்ச் பிறகு நான் ஒரு வார்டு கொடுப்போம். லான்ச் பிறகு அதாவது புதுசா வந்திருக்கவங்களுக்கு லஞ்ச் பிறகு சார் கொடுக்க சொல்லிட்டாரு. அப்ப நாங்க கொடுக்குறோம். இப்போ ஏற்கனவே வார்டு வச்சிருக்காம நீங்க ஹீலிங் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்ற பிறகு போயிடுவோம். அதான் சார் நான் சொல்றேன் சார். நான் நாளைக்கு கொடுப்போம். மக்கள் சார் மக்கள் சார் மக்கள் சார் இப்போ வார்டு வச்சு சுத்தறீங்க. இப்போ எல்லாம் மைக் நீங்க சுத்தறீங்க. கையில தான் சுத்த முடியும். எப்படி தெரியும்? இருக்கிறத சொல்லுங்க. இல்லாத நாளைக்கு சரி நான் கத்துக்காம நீ வந்துட்டேன். இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணல. ஒரு காலத்துல வார்டு வரி கொடுத்தாங்க. அவங்களை போயிட்டாங்க. வாரி வரி கூப்பிட்டு கொடுப்ப பிக் பண்ணுங்க. எல்லாரும் வாரி சார் உண்மையிலே அவருடைய இந்த ஆதங்க நான் சொல்ற பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது மாதிரி 500 பேர் இருப்பாங்க சார். இப்போ நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு. பர்பிள் வார்டு ஃப்ரீ. முதல் நாள் வந்து எல்லாருக்கும் பர்பிள் வார்டு ஃபர்ஸ்ட் பர்பிள் வார்டு ஃப்ரீ. இது பர்பிள் வார்டு வாங்குறதுலேயே கதால வந்து வாங்கிட்டு மதியம் வரமாட்டா போயிடுவாங்க. மறுநாள் வந்து ஒயிட் வார்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் நமக்கு இருக்கு. இது ஃப்ரீயா இவர் கொடுத்து 500 பேருக்கு இந்த கிளாஸே சொல்லி கொடுத்து இவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு புக் போட்டு போட்டாரு. அந்த புக்கையும் ஃப்ரீயா கொடுத்து 11 மணிக்கு ஒரு டீ, மத்தியானம் சாப்பாடு, இந்த புக்கு இதெல்லாம் கொடுத்து நமக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு சார் முதல் ஆரம்பத்துல. அவ்வளவு காசு மொத்தமே
இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பாகப்பிரிவு, சொத்து பிரிவினை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறால் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் தான் காரணம். அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வியாபார தடையோ, பொருளாதார தடையோ, என்ன வேணுமோ அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எப்போ உங்க ஆறால் இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆச்சுன்னா நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நடக்கும். அப்ப தடையாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆறால் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள். அந்த எதிர்மறை சக்திகளை ரிமூவ் பண்ற ஒரு அமைப்பு தான் நம்முடைய பிவிசியோட ஹைலைட்டான ஒரு விஷயம். அதை சார் டைரக்டா இன்னைக்கு நமக்கு கொடுக்குறாங்க. எப்பவுமே இது என்னோட அனுபவம். நீங்க Facebookல வாங்கலாம், பாட்டை போட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையிலே ஒரு நாள் தொடர்ந்து சாட்டர்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவருடைய மாஸ் டைரக்ட் ஹீலிங் கிளாஸ்ல அட்டன் பண்ற பாருங்களா, எதுவுமே நீங்க பேச வேண்டாம், சார்கிட்ட நீங்க பார்க்க வேண்டாம், டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்க பிரச்சனை உங்களை விட்டு தீந்துடும். 100% கேட்கிறேன். நேத்து பௌர்ணமி, நீங்க எங்க போயிருக்கீங்க? போயிருக்காங்க கோயிலுக்கு தான் போயிருக்கீங்க. பௌர்ணமி ரைட்டா? அவாலி ஆனா சந்திரன் அங்க இருக்கு, யாரும் கவனிக்கால. இந்த 3 அங்க இருக்கு, அந்த 3 யாரும் கவனிச்சீங்களா? நன்றி சொல்லுங்க, 3 நன்றி சொல்லுங்களா? எவ்வளவு காலமா இருக்கு அண்ணா வராது இருக்கு. அவன் அண்ணா இருக்காதே சார், பாதி இருக்கும், கர்ப்பம் ஆகும், திரும்பி வரும். அங்க பார்த்தாங்க கோயிலுக்கு போடுறீங்க, பாலை ஊத்துறீங்க, பூவை போடுறீங்க, நூல் போடுறீங்களா, வெளியே போடுறீங்க. அது எவ்வளவு வேலை செய்யணும் தந்தை நம்மளுக்கு உங்களுக்கு புரியுமா புரியாதா? அதனால பௌர்ணமி அமாவாசை ஞாயிறு தந்தெல்லாம் நாங்க உங்க பிளான் ரெடி வெளியாகுவோம். நேற்று நம்ம எங்க போட்டூர்ல இருந்து வரோம், திருப்பூருக்கு வரவங்க சொன்னாரு தினேஷ், இந்த இடம் பயங்கர ஆக்சிடென்ட் ஏரியா. என்ன மேடம்? பயங்கரம் ஆக்சிடென்ட். அங்க உட்காந்து அங்க இருக்க தீய சக்தி எல்லாமே விளங்குறது. நம்ம லைவ்ல போனா மேடம் போய் பாருங்க. ஏங்க மேடம், இயற்கை உங்க மேல ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இயற்கை ரொம்ப உலகம் கூட இயற்கை ஆக்டிவா இருக்கு மேடம். இங்க மட்டும் ஆக்டிவா இருக்கு, உலகம் கூட. என்ன தப்பு பண்றீங்க? என்ன தப்பு பண்றீங்க சொல்லுங்க மேடம். வீட்டுல நீங்க ஊதி கொண்டு கொடுக்குறீங்க மேடம். வீட்டுல என்ன பண்றீங்க? ரெண்டு ஊதி கொண்டு கொடுக்குறீங்க, சரியா? அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? ஆக்சிஜன் குறைக்குது. இயற்கையா கூட ஆக்சிஜன் குறைக்குது, நெருப்பு ஏறிக்குது. ஆமா சார், ஆமா இல்லையா? இப்ப 100 வீடு இருக்கு, 100 வீடு ரெண்டு போட்டுறாங்க. இந்தியால எத்தனை ஊர் இருக்கு? இந்தியால எவ்வளவு ஊர் இருக்கு? இந்தியால எத்தனை ஊர் இருக்கு? 70 மில்லியன். 70 மில்லியன். அதுல 30 மில்லியன் ரெண்டு நிறுத்துறாங்க, ரெண்டு ஊருக்கு போடுறாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது 30 அந்த ஊருக்கு தான் ரூம்ல வைங்க, கதை போடுங்க. என்ன ஆகும்? ஆக்சிஜன் காண போயிட்டு எல்லாம் கார்பன் மோனாக்சைடும் கார்பன் ஆக்சைடு ஆகும். அப்ப என்ன பண்ண என்ன பண்ணோம்? எப்பவும் ஊது பத்திக்கணும், எத்தனை பல்க எரிக்கணும். கார்த்திகை எத்தனை விளக்கு ஏறுறீங்க? கார்த்திகை எவ்வளவு விளக்கு இருக்கிறீங்க சொல்லுங்க மேடம். தமிழ்நாட்டில் மட்டும் 100 மில்லியன், 200 மில்லியன், 10 விளக்கு எவ்வளவு சார்? நல்லெண்ணெய், இயற்கையா நல்ல எண்ணெய் நீங்க எரிக்கிறீங்க, தப்பு இல்ல மேடம்? என்ன பண்றீங்க? என்ன இயற்கையா கார்பன் டை ஆக்சைடு மாத்துறீங்க. இயற்கை உங்க தப்பா நினைக்காது மேடம். ஏன் 10 பேர் பண்ணாம என்னவா? அது கேக்குது. எவ்வளவு போடுறீங்க? நான் 10 பேர் போடுறாங்க ஆக்சிடென்ட்ல, அவ்வளவுதான் கேக்குது. 10 பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை மாடு சாகுது மேடம்? எத்தனை ஆடு சாகுது சொல்லுங்க. அதுக்கு கேட்க போறாங்க மேடம்.
கொண்டாங்க 2 மில்லியன் கோழி கொண்டாங்க எத்தனைமா கோழி பறவை வயசு வந்துருச்சு எத்தனை கொண்டாங்க மேடம் 20 மில்லியன் சிக்கன் வந்து ஸ்பெயின்ல கொண்டாங்க பறவை போயினாங்க மனுஷனுக்கு வந்துச்சு கோவிட் எத்தனை வருஷம் கொண்டீங்க